வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி வந்து கோல்டு மார்க்கெட்டை டெய்லி வந்து அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் பதிவு செஞ்சுட்டு வரோம். இந்த கோல்டு மார்க்கெட் அனலைஸ் ரூம் அப்படிங்கிற சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க, நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் கோல்டு மார்க்கெட்டை ட்ரேடு பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்இஸ்ட்ரேட் இருக்கும், கோல்டுன்னு சொல்லுவோம். இதில் தேவைப்படுறவங்க இந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வந்து என்னென்ன பதிவுனா, நம்ம டெய்லி அப்டேட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, பை அபோவ், செல் பிலோ, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து பதிவு போடுவோம். இது இந்த 2 நாளைக்கு முன்னாடி பதிவில் பார்த்தீங்கன்னா 2025 12வது மாதம் 23ஆம் தேதி 23/12/2025 அன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $4484 இருந்துச்சு. $0.87 சென்ட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. இதை வந்து 12:50 மணிக்கு வந்து பதிவு செஞ்சுருப்போம். 23/12/2025. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் ஒரு சைடுவேஸாக இருந்து நைட்டு வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்குச்சு. கீழே இறங்குனதில் ஃபஸ்ட்டு செல் பிலோ வந்து ஆக்டிவேட் ஆகி ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆச்சு. நைட்டு 8:36 வந்து ஹிட் ஆனது போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு செல் பிலோவில் ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறத போட்டிருப்போம். இது வந்து ஒரு செல் பிலோ வந்து கீழே பை அபோவுக்கு மேலே க்ளோஸ் ஆகவே இல்லை மார்க்கெட்டு. அந்த பை அபோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு செல் பிலோ ஆக்டிவேட் ஆகி ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இது டிசம்பர் 23, 2025. அடுத்த நாள் டிசம்பர் 24 பை அபோ செல் பிலோ வந்து காலையில் 7:30 மணிக்கே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த பதிவு செய்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2020 அதாவது 4511 அந்த கரண்ட் மார்க்கெட்டை சேர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பை அபோ செல் பிலோ போட்டிருந்தோம், அது டயக்ராமோடு போட்டிருந்தோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா பை அபோ வந்து மார்க்கெட்டு வந்து பை அபோவுக்கு மேலே மார்க்கெட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் செல் பிலோ வந்து ஆக்டிவேட் ஆகிருச்சு. செல் பிலோ கீழே இறங்கி ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட்டு ஹிட் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் பதிவு செஞ்சுருப்போம். இது வந்து நைட்டு 8:15 மணிங்கிறப்ப நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆச்சு. இந்த 2 நாளுமே வந்து செல் பிலோவில் ஹிட் ஆகி ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட்டு நமக்கு கொடுத்துருச்சு. இந்த டெய்லியுமே வந்து இதை வந்து பதிவு வந்து பை அபோ செல் பிலோ அப்படிங்கிறது முக்கிய நியூஸோட அப்டேட் எல்லாமே போடுவோம். தேவைங்கிறவங்க இந்த சேனலில் ஜாயின் பண்ணி இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஃபர்தராக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் இதுதான் வந்து சார்ட்டு. இது MT4, MT5. இந்த சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து ஹவர்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஹவர்லி டைம் ஃப்ரேமில் வச்சு இந்த பை அபோ செல் பிலோவை ஒரு ஹரிசாண்டல் லைனாக நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போ இந்த இந்த பதிவு டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பை அபோ செல் பிலோ ப்ரைஸு, ஃபஸ்ட் டேக் ப்ராஃபிட்டு, செகண்ட் டேக் ப்ராஃபிட்டு, இந்த 3 கோடையும் வந்து பை அபோவுக்கு 3 கோடு, செல் அபோவுக்கு 3 கோடையும் வந்து லைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலில் ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. அப்படிங்கும்போது அதை வந்து மார்க்கெட்டு வந்து அந்த ரேஞ்சை வந்து க்ளோஸ் பண்ணும்போது பை அபோ ப்ரைஸு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பை ஆர்டர் எடுத்து ஃபஸ்ட் டேக் ப்ராஃபிட்டு, செகண்ட் டேக் ப்ராஃபிட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து செல் பிலோ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா செல் ஆர்டர் எடுத்து ஃபஸ்ட் டேக் ப்ராஃபிட்டும் செகண்ட் டேக் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். பை ஆர்டர் எடுத்திங்கன்னா செல் பிலோவை வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும், செல் பிலோ எடுத்திங்கன்னா பை அபோ ஸ்டாப் லாஸ் ஆகும் நீங்கள் வச்சுக்கலாம். வரும் வாரத்தில் அந்த ஸ்டாப் லாஸையும் மார்க் பண்ணி நம்ம அனுப்புவோம். அதனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இது MT5 சார்ட்டு, இல்லை MT4 இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படின்னா நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ப்ளூ கலராக ஓப்பன் ஆகும். இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ட்ரையாங்கிள் சர்க்கிள் போட்டதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைனு, வெர்டிக்கல் லைனு, ட்ரையாங்கிள் லைன் எல்லாமே கிளிக் ஆகும். இதில் ஹரிசாண்டல் லைனை வந்து மார்க் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம சார்ட்டில் வந்து நடுவில் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த பென்சில் மாதிரி இருக்கிறதுல வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து இப்போ நம்ம டெலிகிராமில் கொடுக்குற ப்ரைஸை வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து 4495 அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 4095 இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 4145 நீங்கள்
இது பண்ணிக்கலாம். அந்த இடத்துல லைனாக வந்து இந்த மாதிரி லைன் வந்து வந்துடும். அந்த லைனை வந்து செல் பிலோ பை அபோவ் நம்ம கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கலாம். அதாவது அப்போ ஆர்டர் போட்டு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆர்டர் நீங்கள் முதலே போட்டு வைக்கக்கூடாது, பெண்டிங் ஆர்டர்லாம் போடக்கூடாது. அந்த பை அபோவ் செல் பிலோ ப்ரைஸை மார்க்கெட்டு க்ளோஸ் செய்தால் மட்டுமே ஆக்டிவேட் ஆகும். க்ளோஸ் செய்யாமல் தொட்டுட்டு போச்சு அல்லது டச் ஆகிட்டு திரும்பி மார்க்கெட் எகைனா ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா அந்த நம்ம சொல்கிற செல் பிலோ பை அபோவ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ இந்த லைனில் நீங்கள் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது எப்படின்னா, இதுதான் வந்து செல் பிலோ நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. செல் பிலோ இது வந்து இதுக்கு கீழே இது 4495 அப்படிங்கிற உதாரணமாக சொல்கிறேன். இந்த லைன் வந்து பை அபோவ் செல் பிலோன்னு நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம். இது வந்து பை அபோவ்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பை அபோவ் லைனு, பை அபோவ். இது வந்து பை அபோவ் ப்ரைஸ் மேலே இருக்கும். இது வந்து செல் பிலோ ப்ரைஸுக்கு கீழே. இந்த செல் பிலோ ப்ரைஸுங்கிறது மார்க்கெட்டு சப்போஸ் கீழே இறங்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து இந்த கேண்டில். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் கேண்டிலாக இருக்குது. இது வந்து செல் பிலோ கேண்டில். இந்த செல் பிலோ கேண்டில் வந்து இதை வச்சுக்கோங்க. இந்த செல் பிலோ கேண்டில் இந்த ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆக வேண்டும். இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து க்ளோஸ் ப்ரைஸு, இது வந்து ஓப்பன் ப்ரைஸு. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் கீழே இந்த செல் பிலோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஃபர்தராக அடுத்தது இறங்க போகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் ஃபர்தராக இறங்கிடும். இது வந்து இப்போ வந்து நீங்கள் அழகாக வந்து ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட்டு அல்லது செகண்ட் டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட்டு, இது வந்து செகண்ட் டேக் ப்ராஃபிட்டு. இது எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் 1, இது வந்து டேக் ப்ராஃபிட்டு 2. இப்போ நீங்கள் இதில் 0.01 லாட் சைஸு, அடுத்தது இன்னொரு 0.01 லாட் சைஸு. இதில் ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் வந்து ஒரு டேக் ப்ராஃபிட்டில் ஒரு லாட் சைஸை புக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு லாட் சைஸை வந்து இன்னொரு டேக் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் ரெண்டாவது டேக் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 டேக் ப்ராஃபிட்டையும் பிடிச்சிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஹிட் ஆகிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆனோடனே உதாரணமாக ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு ஃபர்தராக மறுபடியும் தொடர்ந்து நீங்கள் எடுத்த இடத்துக்கே வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட்டை நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்போ ஒரு டேக் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறீங்க, இன்னொரு லாட் சைஸை வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடுவீங்க. சப்போஸ் மார்க்கெட் தொடர்ந்து 2 டேக் ப்ராஃபிட்டும் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்து ஒரு டேக் ப்ராஃபிட் லாபத்தையும் இன்னொரு டேப்பில் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லேயும் வெளியே வந்துடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மெத்தடு தான். அதுக்கப்புறம் சப்போஸ் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் இதில் வந்து மார்க்கெட்டு செல் பிலோவுக்கு இறங்காமல் இந்த செல் பிலோவை தொட்டுட்டு மார்க்கெட் டச் ஆகி க்ளோஸ் ஆகாமல் திரும்பி மார்க்கெட்டு ஃபர்தராக மேலே போயிடுச்சு அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி மார்க்கெட்டு தொடர்ந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து இந்த செல் பிலோ நாட் ஆக்டிவேட்டட். இது வந்து தொட்டுட்டு போனதெல்லாம் கணக்கு இல்லை. அந்த செல் பிலோ ப்ரைஸுக்கு கீழே வந்து மார்க்கெட்டு என்ட்ரி ஆகணும் அப்படின்னா மட்டும்தான். இது வந்து பை அபோவுக்கும் பொருந்தும், செல் பிலோவுக்கும் பொருந்தும். அதனால் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த செல் பிலோ பை அபோவை கரெக்டாக ட்ரேடு பண்ணி பழகிக்கிங்க. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல்லையே வந்து சாட் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரீ சேனல் தான், அதனால் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு மாதிரி பை அபோவ் செல் பிலோ ப்ளஸ் ஸ்டாப் லாஸோடு போடுவோம். கரெக்டான லாட் சைஸு, கரெக்டான ஈக்விட்டி வச்சு ட்ரேடு பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஒரே ஒரு டேக் ப்ராஃபிட்னா ஒரே ஒரு லாட் சைஸ் மட்டும் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் டெலிகிராம் சேனலில் கேட்டு தெரிஞ்சுக்க. டெலிகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மேற்கொண்டு டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி.